இரண்டாம் நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர் வரையிலான ஆளுநர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை. காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை. இடர்படி 1000 ரூபாயாக உயர்வு. சென்னையை தலைமையிடமாக கொண்டு பணியாற்றக்கூடிய மாநில நுண்ணறிவு பிரிவு, குற்றப்பிரிவு, குற்றப்புலனாய்வுத்துறை, பொருளாதார குற்றப்பிரிவு, கடலோர காவல்பட, ரயில்வே காவல்பட, காவல் பயிற்சி பள்ளி, தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகரங்களில் பணிபுரியக்கூடிய காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் வர மாதந்தோறும் உணவுப்படி. காவலர்களுடைய வாழ்க்கை துணைவியருக்கும் மருத்துவ பரிசோதனை. இரவு ரோந்து பணிக்கு செல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு சிறப்பு படி. காப்பீட்டுத் தொகை 2 மடங்காக உயர்வு. மன அழுத்தம் போக மகிழ்ச்சி திட்டம். பெண் காவலர்கள் வேலை மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றில் சமநிலை பெண பயிற்சி அளிக்கக்கூடிய ஆனந்தம் என்கிற திட்டம். காவலர் ஆளுநர்கள் மேலே நிலுவையில் இருந்த 2249 சிறு தண்டனைகள் ரத்து. இதெல்லாம் காவல்துறையினர் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே அவங்களுடைய நலனுக்காக நம்ம அரசு செஞ்சது. இப்படி திராவிட மாடல் அரசின் காலம்தான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பொற்காலமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த படையில் இணைந்திருக்கீங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துறை. அப்படிப்பட்ட துறையில் பணியாற்றணும்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த இடம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடல. போலீஸ் ஆகணும்னு அந்த குறிக்கோளோட அதுக்காக படித்து கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு தேர்வுகளை எழுதி அதில் வெற்றி பெற்று பல லட்சம் பேர்களிலிருந்து நீங்கள் 3359 பேர் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உங்களுக்கும் உங்களுடைய இந்த வெற்றிக்கு துணை நின்ற உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு சமூக நீதி பார்வையும் மதச்சார்பின்மையும் நிச்சயம் முக்கியம். சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது. அனைவருக்கும் பொதுவான நிலையிலே நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு சட்டம்தான் முக்கியம். பிரச்சனைன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்கள் கிட்ட கனிவாக பேசுங்க. உங்களுடைய பேச்சும் நீங்கள் நடந்துக்கிறதும் தான் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துடும் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு உருவாக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு மாநிலம் பாதுகாப்பானதாக இருந்தால் தான் தொழிற்சாலைகள் வரும். தொழில்கள் வந்தால்தான் வேலைவாய்ப்புகள் உருவாகும். வேலைவாய்ப்பு கிடைச்சாதான் தங்களுடைய தேவைகளை நிறைவேறி மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க. மக்களுடைய அந்த நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பெரும் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசும் இங்கே வந்திருக்கக்கூடிய சங்கர்ஜிவால் தலைமையிலான காவல் படையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். இங்கே காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் வந்திருக்கிறீங்க. உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய ரேங்க், சீனியாரிட்டி இதெல்லாம் பார்க்காம கடைநிலை காவலர்கள் வர ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஒரு ஃபேமிலியாக அன்போடும் அரவணைப்போடும் இருங்க. இவங்களுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கக்கூடாது, மரியாதை தான் இருக்கணும். நிறைவாக புதுசாக பணியில் சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, குற்றங்களை குறைச்சிட்டுன்னு சொல்கிறது சாதனை இல்லை. குற்றங்களே இல்லைன்னு சொல்கிறது தான் சாதனை. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை. குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்துட்டோம்னு சொல்கிறது தான் நம்முடைய சாதனையாக இருக்கணும். காக்கி சட்டையை போடுகிற இன்னைக்கு அதுக்கான உறுதியை நீங்கள் எடுத்துக்குங்க. நீங்கள் பணியாற்றக்கூடிய பகுதிகளில் குற்றங்கள் அனைத்தும் முழுமையாக தடுக்கப்பட்டுச்சு என்பது தான் உங்கள் ட்ராக் ரெக்கார்டாக இருக்கணும். பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க, டியூட்டிக்கு வர புதுசில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் காலப்போக்கில் சோர்ந்து விடுவான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பணியில் சேர்றப்போ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மிடுக்கும் போலீஸுங்கிற கம்பீரமும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருக்கணும். உங்களோட பேரை சொன்னாலே தமிழ்நாடு பெருமைப்படணும்.
பர்சனலாக உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தர விரும்புகிறேன். டியூட்டியை கவனிக்கிற அதே நேரத்தில் உங்கள் உடல்நிலையும் உள்ள நலனையும் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. குடும்பத்துக்காக நேரம் செலவிடுங்க. நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக உங்களை வளர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது, இன்றைக்கி பணி நியமன ஆணைகளை வாங்குகிற நீங்கள் எதிர்காலத்தில் எங்கிட்ட அவார்டு வாங்கணும். அப்போ தான் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கு அது சிறப்பாக இருக்கும். அதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து சொன்னீங்களா, அதுதான் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அமைந்திட முடியும். அந்த நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.